ஹாய் காய்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம வீடியோவில் ஒரு சூப்பரான ஃபோட்டோ ஃப்ரேம் தான் பண்ண போகிறோம். கிறிஸ்டினி அப்படின்றவங்க நம்ம சேனலில் வந்துட்டு வீடியோ போட சொல்லி கேட்டிருந்தாங்க, ஃபோட்டோ ஃப்ரேம் பண்ண சொல்லி. அவங்களுக்காக தான் இந்த வீடியோ. ஃபர்ஸ்ட் இது மாதிரி ஒரு கார்ட்போர்டு எடுத்துகிட்டு நீட்டாக ஒரே சைஸில் கட் பண்ணி எடுத்துக்கலாம். 4 சைடு கட் பண்ணி எடுத்துகிட்டு நெக்ஸ்ட்டு வந்துட்டு நான் சென்டரில் லைன் போடுறேன் இல்லையா, அது மாதிரி ஒரு பாக்ஸ் மாதிரி நான் ஸ்கேல் சைஸில் பார்டர் வர மாதிரி வந்துட்டு நான் லைன் போட்டிருக்கேன். போட்டுட்டு நம்ம வந்துட்டு அதை கட் பண்ணி எடுத்துக்கலாம். இது மாதிரி நைஃப் வச்சுட்டு நம்ம நீட்டாக கட் பண்ணிக்கலாம். சிசர் வச்சு நம்மளால் கட் பண்ண முடியாது. அதனால் இது மாதிரி நான் கட் பண்ணிவிட்டு இப்போ நான் உங்களுக்கு எடுத்து காமிக்கிறேன். இதை வந்துட்டு தனியாக ரிமூவ் பண்ணிடலாம். பண்ணிவிட்டு அந்த சின்ன பீஸ் வந்துட்டு நமக்கு தேவையில்லை, அந்த பெரிய பீஸ் மட்டும் தான் தேவை. சின்ன பீஸ் வந்துட்டு நம்ம வேறு ஏதாவது ஃபோட்டோ ஃப்ரேம் சின்னதாக பண்ணும்போது நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். நான் சும்மா தான் சைடில் வச்சுருக்கேன். இப்போ வந்துட்டு ஒரு A4 ஷீட்டில் இது மாதிரி கீழே வச்சுட்டு 4 சைடு நம்ம இது மாதிரி கட் பண்ணிக்கலாம். கட் பண்ணிவிட்டு அதை வந்துட்டு நம்ம ஒட்ட போகிறோம். சைடில் எக்ஸ்ட்ரா கொஞ்சம் பீஸ் பெருசாக இருக்கிறனால அதையும் கட் பண்ணிக்கிறேன். கட் பண்ணிவிட்டு இப்போ அதில் வந்துட்டு க்ளூ அப்ளை பண்ணிக்கலாம். 4 சைடும் க்ளூ அப்ளை பண்ணிவிட்டு இப்போ நான் ஒட்டுறேன் இல்லையா, அது மாதிரி நம்ம வந்துட்டு ஃபுல்லாக ஒட்டிக்கலாம். ஒட்டிட்டு சென்டரில் வந்துட்டு நான் பெயிண்ட் போடுற மாதிரி இது மாதிரி கட் பண்ணிவிட்டு அதையும் வந்துட்டு அதே மாதிரி நம்ம க்ளூ அப்ளை பண்ணிவிட்டு நம்ம வந்துட்டு ஃபுல்லாக ஒட்டிடலாம். நான் வந்துட்டு உங்களுக்கு பொறுமையாக தான் காமிச்சிருக்கேன், அது மாதிரி பார்த்து ஒட்டிக்கோங்க. நெக்ஸ்ட் வந்துட்டு சென்டரில் இருக்க கேப்பை விட கொஞ்சம் பெரிய சைஸில் ஒரு கார்ட்போர்டு எடுத்துக்கலாம். இது மாதிரி சைஸில் எடுத்துகிட்டு அதையும் வந்துட்டு நம்ம அதே மெத்தடில் வந்துட்டு நம்ம கட் பண்ண போகிறோம். கட் பண்ணிவிட்டு அதே மெத்தடில் வந்துட்டு க்ளூ அப்ளை பண்ணிவிட்டு அதே மாதிரி நம்ம ஒட்டிட்டோன்னா ஃபினிஷ் ஆகிடும். இப்போ வந்துட்டு நமக்கு இந்த பீஸும் இதுவும் தான் தேவைப்படும். இது 2 வச்சு நம்ம பண்ண போகிறோம் ஃபோட்டோ ஃப்ரேம். இது மாதிரி வந்துட்டு 3 பீஸ் கார்ட்போர்டு எடுத்துக்கலாம். சின்னதாக கட் பண்ணி எடுத்துகிட்டு இப்போ நான் வைக்கிறேன் இல்லையா, அந்த இடத்துல வந்துட்டு நம்ம ஃபுல்லாக ஒட்டிடலாம். அப்படியே க்ளூ அப்ளை பண்ணி அதே இடத்துல வந்துட்டு நம்ம ஒட்டிடலாம். சும்மா ஓரமாக மட்டும் இது மாதிரி க்ளூ அப்ளை பண்ணிவிட்டு அந்த பீஸை வந்துட்டு இது மாதிரி வச்சுட்டு ஒட்டிடலாம். ஃபுல் A4 ஷீட் இருக்கு இல்லையா, அதை வந்துட்டு உள் சைடு இது மாதிரி வர மாதிரி ஒட்டிட்டோன்னா சூப்பராக ஆகிடும். நம்ம வந்துட்டு இப்போ காய வச்சுக்கலாம். காய வச்சுட்டு நெக்ஸ்ட் வந்துட்டு நான் கொஞ்சம் ரைஸ் வந்துட்டு பெயிண்டெல்லாம் வந்துட்டு அப்ளை பண்ணிவிட்டு நல்லா காய வச்சு எடுத்து வச்சுருக்கேன். க்ரீன் கலரில் நீங்கள் கலராக வேணும்னாலும் யூஸ் பண்ணிக்கலாம், இல்லை உங்களுக்கு பிடிச்ச கலர் யூஸ் பண்ணிக்கலாம். அது மாதிரி நான் காய வச்சு எடுத்திருக்கேன். இப்போ வந்துட்டு இதில் பேக் சைடில் நம்ம நூல் வந்துட்டு ஒட்டிக்கலாம். ஃபஸ்ட்டு இது மாதிரி ஒட்டிக்கிட்டோம். நான் ஒட்டிட்டு இந்த சைடில் பார்டர் இருக்கு இல்லையா, அதில் ஃபுல்லாக வந்துட்டு நான் க்ளூ அப்ளை பண்ண போகிறேன். நல்லா கேப் இல்லாமல் நீட்டாக நம்ம எல்லா பக்கமும் க்ளூ அப்ளை பண்ணுற மாதிரி கொஞ்சம் நிறையாவே அப்ளை பண்ணிக்கலாம். அப்போ தான் அது நல்லா வந்துட்டு ஒட்டும். இப்போ வந்துட்டு அந்த ரைஸ்லாம் நான் வந்துட்டு அந்த க்ளூ மேலே வந்துட்டு போட போகிறேன். இது மாதிரி ஃபுல்லாகவே நம்ம போட்டுக்கலாம். க்ளூ நிறையா இருந்தால் தான் வந்துட்டு ரைஸ் நல்லா ஒட்டும். கேப் இல்லாமல் வந்துட்டு நல்லா போட்டுக்கலாம். இது மாதிரி ஃபுல்லாக போட்டுட்டு நீட்டாக எடுத்து விட்டு கொஞ்சம் நேரம் நம்ம காய வச்சிடலாம். டிஸ்டர்ப் பண்ண வேணாம். அதை ஒரு 5 நிமிட்ஸ் காயட்டும். நல்லா காஞ்சதுக்கப்புறம் நம்ம பேக் சைடில் வந்துட்டு மாட்டி விடணும் அப்படின்னா நம்ம வந்துட்டு நூல் யூஸ் பண்ணிக்கலாம். இல்லை நான் கீழே வந்துட்டு வைக்கணும் அப்படின்னா நமக்கு இது மாதிரி ஸ்டாண்ட் மாதிரி வந்துட்டு யூஸ் பண்ணிக்கலாம். இது மாதிரி அட்டையை வந்துட்டு கட் பண்ணிவிட்டு மேலே மட்டும் லைட்டாக மடிச்சிருக்கேன் இல்லையா, அது மாதிரி இது மாதிரி மடக்கிட்டு நம்ம மேலே ஒட்டிட்டு வைக்கிறதுனா வச்சுக்கலாம். நான் வந்துட்டு எனக்கு மாட்டி விடுறதுனால நான் நூல் யூஸ் பண்ணியிருக்கேன். நான் உங்களுக்கு சும்மா இதை வச்சு காமிச்சேன். இப்போ வந்துட்டு ரைஸ் நல்லா காஞ்சிடுச்சு. நான் ஃபோட்டோ வந்துட்டு உள்ளே உங்களுக்கு வச்சு காமிக்கிறேன். இது மாதிரி மேலே சைடில் வந்துட்டு கேப் இருக்கு இல்லையா, நமக்கு என்ன ஃபோட்டோ வைக்கணுமோ அதை வந்துட்டு நம்ம இது மாதிரி சென்டரில் வச்சுக்கலாம். ரைஸ் வந்துட்டு நல்லா காஞ்சிடும். அது வந்துட்டு கீழே விழுகாது. நம்ம வந்துட்டு சூப்பராக அது மாதிரி வந்துட்டு ரெடி பண்ணிட்டோம். அவ்வளோதான், ஃபுல்லாக ரெடி ஆகிடுச்சு. நான் வந்துட்டு உங்களுக்கு வாலில் வந்துட்டு மாட்டி காமிக்கிறேன். அவ்வளோதான், ஃபினிஷ் ஆகிடுச்சு. நம்ம மாட்டை தான் நூல் யூஸ் பண்ணிக்கலாம், இல்லைன்னா நம்ம வந்துட்டு கீழே கார்ட்போர்ட் வச்சுக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சி. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். இது மாதிரி நிறைய வீடியோ பார்க்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. டாடா, பாய்.